நீங்க கோபத்துல பேசுறேன்னு சொல்றீங்க. விஜய் அவர்களுக்கு உங்க மேல ஒரு வன்மம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்களால, தாவேகா தொண்டர்கள், தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களால இன்னொரு விஷயம் முன்வைக்கப்படுது. வேல்முருகன் அவர்களுக்கு அவருடைய கட்சியின் வாக்குகள் சிதறும். விஜய் அவர்கள் வந்ததற்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வாக்குகள் இந்த பக்கம் வந்துருங்கிற ஒரு பதற்றம் விஜயை பார்த்து பல பேருக்கு நடக்கும். அதுல வேல்முருகன் முக்கியமானவர். அதனால அவர் விஜய்க்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறாரு. அது இந்த கருத்தை உங்களை போன்ற தினேஷ் போன்ற ஒரு பத்திரிகை துறையில் ஆழ்ந்த அனுபவம் பெற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? என்னுடைய அரசியல் அனுபவம் என்ன, நான் வந்த பாதை என்ன, தேர்தல் பாதை, திடறல் பாதை என்று ஆயுத குழுக்களோடு, ஆயுத போராட்ட குழுக்களோடு, தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் என்கின்ற முற்போக்கு சக்திகளோடு கைகோர்த்து களமாடிய வேல்முருகன். ஏன்னா பதவிக்கானவனா நான். பதவி என்பது, இந்த பதவி கிடைத்தது, இந்த பதவியை பயன்படுத்தி இன்னைக்கு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற அந்த ஒரு கருத்தை மாண்புமிகு முதலமைச்சரை கொள்கை ரீதியாக ஏற்க செய்தவன் நான் என்பது உங்களுக்கு தெரியல. இந்த கூட்டத்தொடரில் கூட அதுக்கான விவாதம் வந்துச்சு. முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் அதை அக்ரி பண்ணி பேசியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு தெரியும், அண்ணா பல்கலைக்கழகம் இருந்த பொறியியல் கல்லூரிகளை மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டு மாணவர் செல்வங்களுக்கு அந்த கல்வியை இலகுவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை சக்ஸஸ் பண்ணி அதே கலைஞரை கொண்டு பண்ருட்டியில் இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தை உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி லட்சக்கணக்கான இன்ஜினியரிங் படிச்சுட்டு உலக நாடு முழுவதும் இருப்பதற்கு அதுக்கு ஒரு அடிகோலியவன். இப்போ இந்த கூட்டத்தொடரில் ஒரு தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி என்கிற ஒரு கருத்தை விதைத்து அதை கொள்கை ரீதியாக முதலமைச்சர் அவர்களை ஏற்க வைத்து இப்போ என் தொகுதியில் இந்த ஆண்டு ஒரு கல்லூரி தொடங்கி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சேர்ந்து படிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஆனா நீங்களே குறிப்பிட்ட மாதிரி மோகம் விஜய் அவர்கள் மேல இருக்கு. இல்ல அதான் நான் என்ன சொல்றேன்னா, அதனால மோகம் விஜய் ஒரு காலத்துல ரஜினி மேல இருந்துச்சு, விஜயகாந்த் மேல இருந்துச்சு, கமலஹாசன் உலக மகா நாயகன் அவர் மேல இருந்துச்சு. இதெல்லாம் நம்முடைய தமிழ் சமூகத்துல பல, சிவாஜி கணேசன் மீது இல்லாத மோகமா? அவர் கட்சி ஆரம்பிச்சு என்ன செஞ்சாரு? அதனால இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆயிடுவாங்க, அதனால இங்க நமக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சிந்திக்கிற ஆளா நான்? அது நீங்க சொல்லுங்க. இல்ல தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எல்லா பத்திரிகை தலைவர்களும், பத்திரிகை எடிட்டர்ஸ் இருக்கிறவங்க, சீஃப் அண்ட் எடிட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆமா வேல்முருகன் இதுக்கு தான் பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இல்ல, ரஜினி அவர்கள் வரும்போது நீங்க எதிர்த்ததற்கான காரணம் இங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுனீங்க. பேசுனா அதனால எதிர்த்தான விஜய் நான் எதிர்க்கலை. விஜய் அரசியலுக்கு வந்து நான் தானே வரவேற்றேன். உங்களுக்கு தெரியல எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்புல எத்தனை பேர் வளைச்சு கேள்வி கேட்டாங்க. விஜய் ஒரு தமிழர் வராரு, ஆனால் என்ன ஒன்று, வந்த உடனே நேராக நான் சேஞ்ச் ஆர்ஜ் கோட்டையில் தான் போய் உட்காருவோன்னு சொல்லாமல் ஒரு 10 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசட்டும், போராடட்டும், மக்களோட மக்களாக வந்து நிற்கட்டும். அவர் அரசியலுக்கு வரலாம், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் அவருடைய அரசியல் வரைக்கும் வரவேற்கிறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதே மாதிரி இப்போ இந்த நிகழ்ச்சி கூட நான் எதிர்க்கிறேன்னா 2 ஆண்டு நடத்துறதுல நான் ஏற்றுட்டு போகிறேன். நான் தான் எதிர்க்கலை.